இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை காதலோ காதலியோ, நீங்கள் விரும்புகிற யாரை வேணாலும் ஒரே ஒரு செகண்டில் உங்களால் வசியப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காமமாலினி வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் நிறைய வசிய மந்திரங்கள் கொடுக்குறோம். இதில் நிறைய தேவதைகள் மந்திரங்கள், பொதுவான மந்திரங்கள், இந்த மாதிரி இருக்கிற எல்லா வசிய மந்திரங்களையும் டெய்லி ஒன்று கொடுத்துட்டு வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வசிய மந்திரம் ஒரே ஒரு செகண்டில் வசிய பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரம். ஆனால் இதுக்கு முன் பிரயோகம் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி சித்தி பண்ணணும், எப்படி இதை யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். ஓம் நமோ காமமாலினி தேவி நமோ நம டேஷ் மமவசம் சீக்கிரமே குரு குரு ஸ்வாஹா. இதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா 108 முறை படிக்கணும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து சொல்லுங்கள். உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். கண்ணை மூடிட்டு நீங்கள் யாரை வசியப்படுத்தணுமோ அவங்களோட பேரை இந்த டேஷ்ன்ற இடத்துல போட்டு படிங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா 108 முறை படிக்கணும். 108 முறை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கற்பூரம் கொட்டிக்கோங்க. அதில் 108 கிராம்பு தனியாக எண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் போதும் 108 முறை இந்த கிராம்பை போட்டு எரிங்க. அப்படி எரிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கிராம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடும். அது எரிஞ்ச அந்த சாம்பலை கொஞ்சமாக நெய் விட்டு மை மாதிரி அரைச்சிடுங்க. அந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போன உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை காதலோ காதலியோ இல்லை ஒன்ஸ் லவ் பண்ணுறவங்களா கூட சரி, அதை வச்சுட்டு போய் அவங்கள பார்த்தாலே வசியமாவாங்க. அடுத்த செகண்டே வசியமாவாங்க. ஆனால் இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படும், கெட்டதுக்கு பயன்படாது. ஏன்னா இந்த மந்திரத்துக்கு குரு சாபம் உண்டு. நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.